ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ளாம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு மண்டலா ஆர்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ப்ரோ சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்பஸ், அப்புறம் ஒரு ஸ்கேல், பென்சில், எரேசர் இது வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ரோ சர்க்கிள் வச்சு ஒரு சர்க்கிள் பெருசாக ஒன்று போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த 4 கார்னர்லேயும் மேலே கீழே சைடில் 2 சைடுமே பாயிண்ட் வச்சு அதை வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். மண்டலா ஆர்ட் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு டிசைன்ஸும் நம்ம ஒவ்வொரு ஷேப்பில் போட முடியாது. அதுக்கான அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம போடும்போது தான் கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த சர்க்கிளில் நமக்கு வந்து கரெக்டான அளவு இருக்க அந்த லைன்ஸ் வேணும் இல்லையா, அதுக்காக வந்து அந்த 0.5 அந்த ஒரு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸ்கேலில் வந்து 1 சென்டிமீட்டர் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் வந்து 5.5 வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இடையில அந்த லைன் ரெண்டு இது ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடையில வந்து ஒரு லைனில் மட்டும் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ரெண்டு இது வர மாதிரி, அதாவது நம்ம சர்க்கிள் போடும்போது இப்போ மெஹந்தி டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு டிசைன் போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன், அதுக்கப்புறம் தான் இன்னொரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நான் பக்கத்தில் 2 பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர் கணக்கு பண்ணி அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காம்பஸ் வச்சுட்டு அந்த பாயிண்டில் வச்சு சுற்றிலும் அந்த சர்க்கிள் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா 0.5, அதை வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ரொம்ப கவனமாக பாருங்கள். மண்டலா ஆர்ட் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம திரும்ப சொல்கிறேன். ஏண்டான்னா நமக்கு வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும் அதோடைய அளவுகள் வந்து கரெக்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் நமக்கு வந்து எந்த டிசைன்ஸ் வேண்டுமோ அதை வந்து பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்களே ஓனாகவும் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் போடலாம். வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கிளாஸோட லிங்க் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப் லிங்க். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வரும். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இது அட்வான்ஸ் லெவல். ஆல்ரெடி நம்ம பேசிக் லெவலில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோடைய ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்குறோம். ஸ்டிச்சிங் வீடியோஸும் வந்து இடையில போடுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்குறதுனால இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து இது போடுறது. ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான, அதாவது உங்களுடைய லைஃப்க்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். நம்ம பெயிண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃப்ரீ ஹேண்டில் நம்ம போடும்போது கண்டிப்பாக அது பெயிண்டில் நம்ம யூஸ் பண்ணோம்னா எடுத்ததுமேன்னு இல்லாமல் நீங்கள் எப்போவுமே ஒரு இது பண்ணும்போது, ஒரு மண்டலா ஆர்ட் பண்ணும்போது அதை வந்து பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. ஸோ நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா கூட நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம்.
அதை நீங்கள் போடணும் அப்படின்னும்போது நம்ம ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எரேசர் வச்சு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்ததுமே பெயிண்டில் நம்ம பண்ணிடாமல் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கிளாஸ் குரூப்பில் இருக்கிறவங்க கட்டாயமாக குரூப்பில் உங்களுடைய டவுட்ஸை ஷேர் பண்ணி நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா மைன்யூட் ஒர்க்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் இதில் வந்து. ஸோ பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். அவசரமாக பண்ணாதீங்க. இதுக்கு வந்து 000 ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதாவது டிப் வந்து மெல்லிஸாக இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. லைனுக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரஷ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து கலர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம பிளாக்லேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸ் ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கான மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு டிப்ஸ் மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு சில இடத்துல தான் நான் வந்து ஒரு வீடியோ 2 வீடியோஸ் தான் ஃபுல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி போட்டிருப்பேன். நம்ம ஆரி கிளாஸும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை பற்றியும் நான் வந்து வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நம்மளுடைய டேலண்ட் வச்சு நம்மளுடைய ஸ்கில்லை வச்சு இன்னொருத்தவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்து நீங்களும் வந்து அதில் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த மண்டலா ஆர்ட் போடுறதுனால வந்து நான் ஆல்ரெடி 2 வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னஸ்லாம் இல்லாமல் உங்களுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து இதை வந்து நான் அதிகமாக போட்டதில்ல. இது போடும்போது என்னால் வந்து அடுத்து வேறு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதுலேயே தான் இது போடும்போது நம்மளே இதுலேயே உற்று பார்த்து நம்ம போடும்போது நம்மளுடைய தாட் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது. ஸோ வேறு எதுவை பற்றி யோசிக்காததுனால நமக்கு அந்த டென்ஷன்லாம் எதுவும் இருக்காது. இதுலேயே தான் நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக இருக்கும். இதில் கவனம் இல்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக இந்த அவுட்புட் வந்து நமக்கு சரியாக வராது. ஸோ கவனமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குற லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.